Why you always in the mood? Fucking around, nothing right now. இல்லைங்க, நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் டீம்ஸ் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டீம்ஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நம்மளே ஒரு திருடன் தான். நம்ம இதே ஒரு தப்பு பண்ணிட்டோமா, அந்த தப்புக்காக வேறு 2 திருடங்கிட்டேருந்து ஒரு 3 பொருளை தூக்கிட்டு வரணுமா. அந்த திருட்டு பைசுங்க இந்த 3 பொருளை திருட்டு இருக்காங்க கைஸ். அவங்ககிட்ட இப்போ நம்ம திருட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள் வந்துட்டேன். இந்த ஏணி வழியாக தான் காய்ஸ் வந்தேன் நான். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு க்ரோபார் இருக்குது, இது எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு டோர் இருக்குங்க, டோர் இஸ் லாக்கினா. இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில காய்ஸ். இங்கே பாருங்கள் இங்கே தான் வழி நினைக்கிறேன். ஆமாங்க காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். 60 அடி பள்ளம்னு பார்த்தா 80 அடி பள்ளமாக இருக்குது. சரி அப்படியே குதிச்சிடுவோம். பொறுமையாக போகணும் காய்ஸ். கொஞ்சம் இட்டால் நம்ம கீழே விழுந்துருவோம் தனான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், அது குறைஞ்சி போயிடும். பொறுமையாகவே போகலாம். பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது, குதிச்சுன்னா பயமாக இருக்குங்க கீழே விழுந்துருவோம்னு. இங்கே அப்படியே பொறுமையாகவே போயிடுவோம். இப்போ அப்படியே இந்த சைடு இங்கே குதிச்சிடலாம். பாருங்கள் அப்படியே குதிச்சு வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள் அந்த 2 திருட்டு பசங்களோட சிலை இருக்குது. ஒருத்தன் பேர் பாப்பு, ஒருத்தன் பேர் பக்கு. இன்றைக்கி இவங்க 2 பேரும் ஏமாற்றிட்டு தான் அந்த 3 பொருளையும் நம்ம கொண்டு போகிறோம் காய்ஸ். இருங்க உள்ளே வந்துட்டேன். இங்கே எதாவது இருக்கா பார்க்கலாம். பீரோவில் எதுவும் இல்லை காய்ஸ். இங்கே பாருங்கள் இது கிச்சன் நினைக்கிறேன் காய்ஸ். இந்த டோரை சாத்திடலாம், இல்லைன்னா அந்த பக்குன்ற பயப்புள்ள நம்மளை பக்குன்னு வந்து பயமுத்திடுவான். இங்கே பாருங்கள் இது ரெட் கலர் இருக்குது, ரேட் பாய்ஸனா. ஆமாம் காய்ஸ், இங்கே இந்த பக்குன்ற குண்டு பையன் இருக்கான், அவன் இந்த காஃபியை குடிப்பான் காய்ஸ். அதனால் இந்த காஃபியில் நான் அந்த விஷத்தை கலந்துட்டேன். அவன் குடிச்சிட்டு செத்து போயிடுவான். இங்கே தான் இருக்கா பார்க்கலாம். எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கன்னுக்கான ஆமோ தான் இருக்குது. நம்ம இன்னும் கன் பார்ட் 1 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இன்னும் கிடைக்கல. இந்த ட்ராயரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காணுங்க ஐஸ். ஒரு கபோர்ட்லேயும் ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு தான் இருக்குது. இருங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாம்பை எடுத்துக்கலாம். பாம்பை எடுத்துகிட்டு ஓடிடலாம் காய்ஸ். இங்கே ஏதோ சீக்ரெட் வழி நினைக்கிறேன் இது. இது வழியாக போனோம் போல். எம்மாடி ஏதோ சாக்கடையில் குதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஒரே நாற்று அடிக்குது பாருங்க, எப்படி குழன்னு இருக்குங்க காய்ஸ். இது இன்னும் ஃபஸ்ட்டு ஓடிடலாம். இருங்க இந்த பாப்பும் பக்கும் இருக்காங்களா பார்க்கலாம். திடீர்னு வந்து நம்மளை பக்குன்னு பயமுத்தி அடிச்சு விட்ருவானுங்க. அவனுங்களை காண நினைக்கிறேன் காய்ஸ். இங்கே பொறுமையாக திறந்துட்டு போகும் இதுக்கோ. பாபு பக்கு திருட்டு பசங்களா வந்துருங்கடா, எங்கடா இருக்கீங்க? இங்கே பாருங்கள் இந்த பாப்புன்ற பையன் வந்து இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் எதுவும் சொல்லிகிட்ருக்கான், என் காதில் சரியாக வீலை காய்ஸ். இருங்க நம்ம மேலே போவோம் இதுக்கோ. அதுக்கு முன்னாடி இந்த பாம்பை தூக்கி போட்டு கீழே வர வைக்கலாம். இருங்க காய்ஸ், ஃபஸ்ட்டு அவங்கள இப்போ வந்து தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா பாப்புன்றவன் அந்த டீயை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க காய்ஸ். இப்போ இன்னொருத்தன் நம்மளை பார்த்துட்டாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்கான். செத்து போடான்னு சொல்லிட்டு அவன் மேலே பாம்பு போட்டேன். இங்கே பாருங்க எப்படி பறந்து போய் வீரான். சாம காமெடியாக வீணான் பார்த்தீங்களா இல்லையா? கவுந்து கிடக்குறான் அவன். அப்படியே கவுந்து கிடக்கட்டும் காய்ஸ். நம்ம மேலே போய் எதனா பார்க்கலாம். மேலே போவோன்னா இங்கே பாருங்க இந்த டீயை குடிச்சிட்டு இந்த பாப்புன்றவன் பச்சை கலரில் மூஞ்சை வச்சு தூங்கிட்டு இருக்கான். இருங்க திருப்பியும் அவனுடைய காஃபியில் நம்ம பாய்சனை கலந்து விட்டுடலாம். கலந்தாச்சு. இது இங்கேயே போட்டுட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா அவனுங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க காய்ஸ். நம்ம இங்கேருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இருங்க இங்கே பாருங்கள் இது டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் பாஸ்வேர்ட் 2434 இதை நம்ம மேலே போய் போடலாம். இருங்க இந்த டோரை தான் திறக்கணும். இந்த டோரில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அயன் டிஸ்க் தான் இருக்குது. அது நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இங்கே தான் இருக்குது 243 அப்புறம் 4 போட்ட உடனே ஓப்பன் ஆகிடுது. இங்கே பாருங்கள் அயன் காக் இருக்குது, அதுக்குள்ள நம்மளுக்கு யூஸ் ஆகும். இங்கே ஒரு கிரேனைட் இருக்குது, அது வேண்டாம். இருங்க நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு கீழே போவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டோர் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை காய்ஸ், நம்ம கீழே போயிடலாம் பேசாமல். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு கீழே போயிட்டு இந்த டோர் ஹேண்டலில் போய் செட் பண்ணிட்டு வரலாம். இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இருங்க அதுக்கு முன்னாடி இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கீ தான் இருக்குது. ப்ளூ கீ நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ரெட் கீ எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும். இருங்க இந்த டோரில் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இங்கே ஒரு டைனமைட் இருக்குது, அது நம்மளுக்கு வேண்டும். சரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பாப்பும் பக்கம் வந்துடுவாங்க காய்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கன் பார்ட் இருக்குது, அப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் இருக்குது காய்ஸ்.
அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த டோர் ஹேண்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம். இருங்க காய்ஸ், இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் பாருங்கள், இந்த டோரில் வச்சிடணும். ஏன்னா அதில் ஒரு பெரிய பிளாஸ்மா கன்னுன்னு ஒரு கன் இருக்குது. அந்த கன்னை நம்ம எடுக்கலாம். இருங்க, அப்படியே போயிடுவோம் பொறுமையாக. இந்த பாப்பும் பக்கும் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல. திடீர்னு வருவானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கன் பார்ட்டை எடுத்துக்கலாம். இந்த பாஸ்வேர்டையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன். இங்கே நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு போயிடுவோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது காய்ஸ். அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணால் கிராண்ட்பா வருவாங்களாம். அது நம்மளுக்கு தெரியல, இன்னும் நான் விளையாடி பார்க்கல. அது மாதிரி பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எஸ்கேப் இன்னும் நிறைய இருக்குது. அதில் நம்ம கிராண்ட்பாவை வர வச்சு அவங்களையும் வச்சு ஃபன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஈவினிங்கில் கதை முடிப்போம். அதுக்கப்புறம் கிராண்ட்பாவை நம்ம கூப்பிடலாம். இந்த டைனமேட் இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே சுற்றி இருக்குது, எடுத்துக்கலாம். இந்த ரூம் நான் ஆல்ரெடி வந்துட்டேன். இருங்க, இந்த சைடு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கீ இருக்குது பாருங்க காய்ஸ். இந்த ரெட் கீ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மரப்பலகை இருக்குது, உடச்சிக்கலாம். ஏன்னா அந்த மரப்பலகைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கீ எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். இன்னும் இந்த பாப்பம் பக்கம் எங்கேருந்து வருவானுன்னு தெரியல, திடீர்னு வருவானுங்க. ரெட் கீ நம்ம டோராண்டே போட்டுருவோம். ஏன்னா அந்த போட்டுக்கு இந்த ரெட் கீ தான் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய கலர் கீ இருக்குது காய்ஸ். ஒரு பூட்டுக்கு ஒரு கீ கொடுத்து வச்சுருக்கானுங்க. நம்ம மேலே வந்துட்டோம். மேலே எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ், நம்ம பாஸ்வேர்டு பார்த்தல, அந்த பாஸ்வேர்டு தான் இப்போ போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அயன் டிஸ்க் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே தான் பாஸ்வேர்டு போடணும். இருங்க, இங்கே சைடு ஒன்று, கீழே ஒன்று, மேலே ஒன்று. டோர் திறந்துச்சு காய்ஸ். இருங்க, என்ன இருக்குது போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பாம்பை தூக்கி கூட பாம்பு கையிலே வருது. ஒளிஞ்சி போடு பாம்பை. எங்கள் சைடு பாம்பை கீழே போட்டேன். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். இருங்க, அவனுங்க பாப்பும் வர சவுண்டு கேட்குது. இங்கேயே ஒளிஞ்சிக்கலாம் காய்ஸ், நம்ம பேசாமல் இங்கேயே இருங்க. அவனுங்க இங்கே வர வைக்கலாம். இங்கே பாருங்கள், வந்துட்டானுங்க காய்ஸ். திருட்டு பையலே, இங்கதான் இருக்கியா? ஆமாடா, கேட்டு பையலே, வாங்கிக்கோ பாம்பு. வெடிஞ்சி செத்து போயிட்டான் காய்ஸ். அவன் இந்த பக்குன்றவன் செத்து போயிட்டான். அவன் தம்பி பாப்பு எங்கே இருக்கான் தெரியல. இங்கே பாருங்க, பக்கு எப்படி படுத்து கிடக்குறான். இந்த பாம்பு எடுத்துக்கலாம். வரட்டா பக்கு, இது போயிட்டு பாப்பை அனுப்பி வைக்கிறேன். பாப்பை நம்ம அனுப்புகிறோம் காய்ஸ் கீழே போயிட்டு. ஏன்னா அந்த குண்டு பையன் எங்கே இருக்கான்னு தெரில. அந்த டீயை குடிச்சு செத்து போயிட்டானா இல்லை, ஒரு கதையும் தெரியல காய்ஸ். இருங்க, அதுக்கு முன்னாடி ஆமாம் காய்ஸ், டீயை குடிச்சு செத்துனா இல்லை, திருப்பி நம்ம பாய்சனை ஊற்றி வைப்போம். அவ்வளோதான், இப்போ ஊற்றி வச்சாச்சு. இந்த பாம்பை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். அந்த பாப்புன்ற வந்தானா செத்து போயிடுவான் திருப்பியும் டீயை குடிச்சிட்டு. இருங்க, நம்ம இங்கே கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு பூச்சி இருக்குது காய்ஸ். அது ஒரு பெரிய கருவண்டாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒன்று, அந்த கருவண்டுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கானுங்க இந்த பாப்பம் பக்கம். அதனால் அது பொன் வண்டாக மாறிடுச்சு காய்ஸ். இருங்க, அந்த வண்டை நம்ம இன்றைக்கி ஒரு வழி பண்ணலாம். பாம்பு எடுத்துகிட்டு போய் அச்சோ பாம்பு கீழே போட்டேன் காய்ஸ். போச்சுப்பா, கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம கீழே போனால் அந்த வண்டு நம்மளை கடிச்சிடும் காய்ஸ். திருப்பி நம்ம மேலேயே போயிடலாம். ஏன்னா அது பாம்பு இல்லை கன் எதனால தான் அந்த வண்டை நம்மளால் கொல்ல முடியும். இல்லை அந்த வண்டு நம்மளை கடிச்சு வச்சிரும். நிறைய தடவை நான் கடி வாங்கிட்டேன். திருப்பி நம்ம கடி வாங்க விருப்பம் இல்லை, அதனால் மேலே ஏறி வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரேனேட் இருக்குது, இது எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டுக்கோட ஒரு இது தான் இருக்குது. இங்கே யாருமே இல்லை. இன்னும் நம்ம எதனா இருக்கா பார்க்கலாம் போயிட்டு. இங்கே பாருங்கள், ஹேமர் இருக்குது. இந்த ஹேமர் வேண்டாம், அந்த பலகையை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பலகையை வச்சு தான் காய்ஸ் நம்ம ஒன்று பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஒரு கன் பார்ட் இருக்குது, அதை அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக போயிட்டு ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும், அதை ஆஃப் பண்ணால் கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஆனால் அந்த 2 திருட்டு பசங்களுக்கு கண்ணே தெரியாது, நம்மளுக்கும் கண்ணே தெரியாது. இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே தெரியல எனக்கே. நானும் இதை பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஏன்னா மேலே எலக்ட்ரிக் டோர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும், ரெட் கலர் லைட் இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கும், ஓப்பன் ஆகிருக்காது ஆனால் ஆஃப் ஆகிருக்கும். நம்ம போய் ஓப்பன் பண்ணிக்கணும். இன்னும் நம்ம அப்படியே போயிடலாம். எங்கே இருக்கானுன்னு தெரியல இந்த பாப்பும் பொக்கும். இருங்க, பேசாமல் அவங்கள கூப்பிட்டு பார்க்கலாம். திருட்டு பசங்களா, பக் எங்கடா இருக்கீங்க? தடித்தாயிலே, இங்கே பாருங்க. தடி பையலன்னு சொன்னோன்னா அந்த பாப் டீயை குடிச்சு செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்னு தெரியல, செத்து போயிட்டான். உள்ளே விழுந்துட்டான் போலாம் காய்ஸ். அவனை விடுவோம், நம்ம மேலே போகலாம். அடே திருட்டு பையலே, எங்கடா போற? நில்றா, எங்க வீட்லயே திருட வந்திருக்கியா? உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு. ஆமாடா பக் பயலே, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்தாடா பாம் வாங்கிக்கடா. அச்சுச்சோ, பாம் கீழே வந்துருச்சிங்க. நீங்கள் இவனை பாமை போட்டு கொல்லலாம். செத்து போகிறான் பாருங்க, வெடிச்சிட்டாங்க. அப்படியே பாருங்க, அப்படியே சுருண்டு படுத்துட்டான். எப்படி இருக்குது நம்ம அடி? அவன் அப்படியே சுருண்டு கிடக்கட்டும், நம்ம வேறு எங்கன்னா போகலாம் காய்ஸ். இதுங்க மேலே போயிட்டு இந்த பழக்கம் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல போகலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. இதுதான் அந்த எலக்ட்ரிக் டோரு, பேருக்கு தான் காய்ஸ் எலக்ட்ரிக் டோரு, ஆனால் உள்ளே ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஒன்றுத்தையும் காணும், கபோர்டு தான் இருக்குது. இருங்க, அப்படியே தள்ளிட்டு
இது வழியாக தான் போகணும். ஏன்னா அவனுங்க திருட்டு பசங்க திருடி வச்சிருந்த முக்கியமான பொருள் மோனலிசா பெயிண்டிங். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் தான் எடுப்பேன்னு பார்த்தா நான் தனானு கீழே வந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் தடங்கள் இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஜெயிலில் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கானுங்க கைஸ் நம்மளை. இங்கே ஏதோ கேன் மாதிரி இருக்குது, ஒரு லாட்டனமோ. ஆமாங்க, டிங்கி டிங்கின்னு சவுண்ட் வருது. டேய் வாங்கடா பாக். மணி ஆட்டினோட வந்து வரமாட்டேங்கிறானுங்க காய்ஸ் இவனுங்க. எவனோ வரான்னு நினைக்கிறேன் காய்ஸ், எவனோ வரான்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இந்த பக்கு தான் வந்திருக்கான். அவனுக்கு இருக்கிற கீ ஆட்டியே போட்டுருவோம். அவன் வேறு போகும்போது ஏதோ சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஒருவேளை டேய் வெளியே வந்த உன்னை கடிச்சிருந்தான்னு சொல்கிறான் போல். அவனை மண்டையை உடைச்சிட்றான் காய்ஸ் இன்றைக்கி பாருங்கள். அவனை அப்புறமா மண்டையை உடைச்சிடலாம் காய்ஸ். ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து ஓடி போகலாம். இங்கே அப்படியே பொறுமையாக போவோம். இங்கே பாருங்க, அந்த பாப்புன்றவன் நின்றுட்டுருக்கான். அச்சோ நம்மளை பார்த்துட்டான் கைஸ், அவன் துரத்துறான் நம்மளை. திருட்டு பையலே இல்லைடா. அச்சோ காய்ஸ், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து நம்மளை துரத்துறானுங்க. இங்கே நம்ம இது வழியாக ஓடிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த லேசர் தாண்டி அவனுங்க வர முடியாது அவனுங்களால. இங்கே பாருங்கள், ஒரு டோர் ஹேண்டில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு டோர் ஹேண்டில் செட் பண்ணிட்டோம். இந்த ஒரு ஹேண்டில் தான் வைக்கணும். இருங்க நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். திருட்டு பையலே எம்மாடி யாராது பாமா வச்சது? என்ன காய்ஸ் இவன் திருட்டு பையலேன்னு சொல்லிட்டு அவனே வீந்து செத்து போயிட்டான். இருங்க அவன் தம்பி பாப் வரத்துக்குள்ள நம்ம இங்கே ஒளிஞ்சிக்கலாம். இருங்க காய்ஸ், அவன் வந்து நான் நினைக்கிறேன். திருட்டு பையலே எங்கடா இருக்க? வெளியே வாடா. எங்க அண்ணனையே அடிச்சிட்டியா? இன்னைக்கு இதை சுத்தியால உன்னை அடிக்காம விட மாட்டேன்டா. இதோ வரேன் இருடா. பாருங்க, என்ன தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் எங்கே ஓடிட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். அங்கே பாருங்க, இங்கே போகிறோம் நான் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கன் பார்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அது போயிட்டுருக்கான் பாருங்க காய்ஸ் குண்டு பையன். அவன் தொப்பையை பாருங்கள், டவுசருக்கு கீழே தொப்பை இருக்குன்னு பார்த்தா டவுசருக்கு மேலே தொப்பை இருக்குது. சரி, அவன் தொப்பை தான் விழுந்துட்டு போட்டோம். நம்ம கன் பார்ட் இங்கே வச்சிடலாம். இங்கே தானே போட்டோம் டோர் ஹேண்டில் எடுத்துட்டேன். நம்ம அப்படியே திருப்பி ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இருங்க, இந்த தொப்பை கொண்டை எங்கே இருக்கான்னு தெரியல. அப்படியே குண்டு பையில எங்கே இருக்க? ஏலியன் மூக்கா. இவன் மூக்கு பார்த்திங்கன்னா ஏலியன் மாதிரியே இருக்குங்க பார்க்க இவனுங்க ரெண்டு பேரும். ஒருவேளை வேற்று கேட்க ஜந்துவாக இருப்பானுங்களோ தெரியல. பாருங்கள் அந்த கருவண்டு. நம்ம அப்படியே போயிடலாம். எங்கே இருக்கான்னு தெரியல. அடே பாப் எங்கடா இருக்க? இங்கே இவன் டீயில் விஷத்தை ஊற்றிடுவோம். அப்போ தான் அவன் குடிச்சிட்டு செத்து போவான். அந்த விஷத்தையும் நம்ம அப்படியே கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா எங்கன்னா வந்தானா அவன் மேலே விஷத்தை தூவி விட்ருவோம். இதுங்க ஃபஸ்ட் நம்ம போய் டோர் ஹேண்டில் வச்சுடுவோம். ஏன்னா அந்த குண்டு பையன் எங்கேன்னு தெரில காய்ஸ், இங்கன்னா போயிட்டுருப்பான் அவன். அந்த ஒரு டோர் ஹேண்டில் வச்சுட்டேன். என்ன இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிளாஸ்மா கன்று தான். இது நம்ம எடுத்துக்கலாம். இது கேஸ் சிலிண்டர் தான் இது நம்ம எங்கே போய் ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அங்கே வெளியே ஏதோ சிலிண்டர் மாதிரி உருண்டையாக இருந்துச்சு, அவங்க தான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். அது மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கீழே வந்துட்டேன் தெரியாமல். இருங்க, அந்த குண்டு பையன் எங்கே இருக்கான்னு தெரியல காய்ஸ். இங்கே பாருங்கள், அந்த குண்டனோட தலை கீழே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நம்மளை பார்த்துட்டான் காய்ஸ் குண்டன். திருட்டு போயிலே நில்றா, மாட்டினியா? இன்னைக்கு என் சுத்தியில் உன்னை சட்னியாக்காம விட மாட்டேன்டா. முடிஞ்சா என்னை பிடிச்சி பாடுறா குண்டு பாயிலே. அவனால் நம்மளை பிடிக்க முடியாது காய்ஸ், அவன் ஆணி மாதிரி நடந்து வந்துட்டுருப்பான். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இறங்கினா போவோம். இந்த சாக்கடையில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கன் பாட் இருப்பாருங்க காய்ஸ், எடுத்துக்கலாம். இந்த கன் பாட்டை வச்சு இவனுங்களை கதற விட பாருங்க காய்ஸ். பாருங்கள், இப்போ இப்படி நம்ம குதிச்சிடலாம். ஃபஸ்ட்டு குதிச்சிட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், கன் பாட்டை வச்சாச்சு. அவ்வளோதான், ரீலோட் பண்ணிட்டேன். இப்போ 4 புல்லட் இருக்குது காய்ஸ். சவுண்டு போட்டு இவனுங்களை வர வைக்கலாம். இருங்க. திருட்டு பாயிலே எம்மாடி, திருட்டு பாயிலே ஐயோ. இங்கே பாருங்க காய்ஸ், லைனாக வந்து 2 பேரும் சுட்டு வாங்கிட்டு ஐயோடி அம்மாடின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இவன் தொப்பை மேலே ஏறி நம்ம அப்படியே மேலே போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. இங்கே கன்னோட ஆமோ இருக்குது, இதை ரீலோட் பண்ணிப்போம். அப்படியே ஒரு ரொட்டெக்ட் ஆகுது காய்ஸ், அப்படியே பயங்கரமாக. இந்த கேஸ் சிலிண்டரை நம்ம எடுத்துகிட்டு போகலாமா வேணாம், அங்கேயே போட்டுருவோம். இன்னும் நம்ம வேறு என்ன போய் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கீழே போய் அந்த கருவண்டை ஒரு வழி பண்ணலாங்க காய்ஸ். இருங்க, நான் அப்படியே கீழே வந்துட்டேன். இந்த பாருங்கள், அந்த பலகையில் அப்படியே போயிடுவோம். இது சும்மா அப்படியே ஸ்வைங்கின்னு வந்துடுச்சு. இப்போ எந்த பலகையில் போவோம்? ஒரு வேளை கீழே வருமோ? ஆமாம் கைஸ், கீழே தான் வருது. ஒரு இது லிஃப்ட்டாக இருக்குமோ? ஏன் லிஃப்ட்டை போய் என் கீழே வச்சுருக்கானுன்னு தெரியல. லிஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுச்சு. எங்கன்னு தெரியல அந்த கருவண்டு. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பாம்பு கூட அங்கே தான் இருக்குங்க கைஸ். பாருங்கள், ஏதோ ஒன்று கத்திட்டு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பொன்வண்டு மாதிரி இருக்கும் கருவண்டு. போடு ஒரே அடி, இன்னொரு ஷாட்டு, ஹெட் ஷாட்டு கைஸ். 3மே இருந்தாலும் கருவண்டு கொய்யான்னு கத்தின்னு செத்து போச்சு. பாருங்கள், அந்த பாம்பை நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா பாம்பை எடுத்துட்டா நம்மளுக்கு இதை யார் கொடுப்பா? இங்கே பாருங்கள், இது பேர் பம்பான். இதை வச்சு இங்கே ஒரு பம்ப் பண்ணணும் போல். எங்கே பம்ப் பண்ணணும்னு தெரியல. வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம், எங்கே பம்ப் பண்ணணும்னு தெரியல எனக்கு. பாருங்கள், லிஃப்ட்டு வந்துடுச்சு. அப்படின்னு நம்ம ஸ்வைங்கின்னு ஏறிடலாம். வரட்டா கருவண்டு.
கருவண்டு ஒரு வழி ஆகிடுச்சு காய்ஸ். பாவம் அந்த கருவண்டு நான் சுட்டுட்டேன். நம்மளை கடிக்க வருது காய்ஸ், இல்லைன்னா அதை நான் சுட்டிருக்க மாட்டேன். சரி, அந்த கருவண்டு கதையை விடுவோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா மேலே போயிட்டு அந்த 2 திருட்டு பசங்க பாப்பையும் நம்ம ஒரு வழி பண்ணணும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இது மேலே ஏறி போகணும். இங்கே எகிறது வந்து பெரிய கஷ்டம் காய்ஸ். ஏன்னா நிறைய வாட்டி நான் கீழே வந்துட்டேன். பொறுமையாக ஏறி போகணும். மேலே வந்துட்டேன். பாப் எங்கடா இருக்கீங்க திருட்டு பசங்களா? குண்டு பசங்களா எங்கடா இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இந்த பாப் வந்து டீ குடிச்சு செத்து போயிட்டான். இங்கே பாருங்கள், பக்கு வந்துட்டான். திருட்டு பையலே அம்மாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கி நம்ம போட்டு தடையாச்சு. அச்சிச்சோ, கன் கீழே வந்துச்சு காய்ஸ். இந்த கன்னை எடுத்துப்போம். அந்த கன்னை போய் நம்ம ரீலோட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வேறு என்ன கிடைக்குதா பார்க்கலாம். இங்கே தான் காய்ஸ் பம்ப் பண்ண நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பம்ப் பண்ண வித்தியாசமாக சவுண்ட் வருது. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பொட்டிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பொட்டி வருது காய்ஸ். அதில் வேறு ஏதோ ஒன்று ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது. இது எப்படி திறக்கிறது? ஒருவேளை க்ரோபார் வச்சு தான் திறக்கணும்னு நினைக்கிறேங்க. சரிங்க, இந்த க்ரோபாரை நான் எங்கே போட்டேன்னு தெரில எனக்கு. எங்கே போட்டிருப்பேன்? ஒருவேளை எங்கே வச்சுருக்கணும்? இங்கே அந்த பாஸ்வேர்டு தான் இருக்குது காய்ஸ், வேறு எங்கேன்னு தெரியல. கன் வரைக்கே இருந்துச்சு. ஆஹா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இங்கே க்ரோபாரு. இங்கே அப்படியே கன்னையும் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரோபார் வச்சு தான் திறக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பொட்டி தூளாக உடஞ்சிடுச்சு. எனக்கு மேலேயே மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் அதை வச்சு நம்ம இந்த சாவி எடுத்துட்டோம். இந்த கோல்டன் சாவி வச்சு மேலே ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த ரூமில் இருக்கும்? ஒருவேளை இங்கே இருக்குமோ? இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். மேலே போகணும்னு நினைக்கிறேன். இந்த ரூம் இல்லை. இங்கே கன்னுக்கான ஆமாம் இருக்குது. ரீலோட் பண்ணிப்போம். ரீலோட் பண்ணிட்டோம். எங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குமோ? ஆமாம் காய்ஸ், இங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் காமிக்குது. அப்படியே சொருவிட்டு இந்த லேவரை இழுக்கணுமா? இதை இழுத்துட்டா ஏதோ ஒன்று வந்து டமான சவுண்டு கேட்சி. பார்த்திங்கன்னா டைமண்ட் கிடச்சிச்சு காய்ஸ். நம்ம ஒரு பொருளை சேவ் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த பாப்பும் பக்கம் வந்துட்டானுங்க காய்ஸ். நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க, வந்துட்டானுங்க. அடே திருட்டு பையலே, உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வெளியே வாடா. இன்னைக்கு ஒன்று ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்டா. இங்கே பாருங்க காய்ஸ், அவனுக்கு 2 பேரை 3 நாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே பாருங்கள், குண்டை வந்துட்டான். அவனுக்கு பின்னாடியே அவங்க அண்ணனை வந்துட்டு இருக்காங்க காய்ஸ். இருங்க, நம்ம இங்கே ஒரு பாம்பு பார்த்தோமா, இந்த பாம்பை எடுத்துக்கலாம். இன்றைக்கி இவனுக்கு 2 பேரையும் பாம்பை போட்டு நம்ம சாவடிக்க போகிறோம் காய்ஸ். எங்கடா போனீங்க? வாங்கடா டே பாப் அப்படியே இல்லைங்கடா. இல்லைங்க காய்ஸ், அப்படியே ஓடிடலாம். சிச்சோ, பாம்பு வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அச்சோ, நம்மளும் சேர்ந்து வெடிச்சிட்டோம் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கணும் போல். திருப்பியும் தூக்கி இந்த ஒன்றும் இல்லாத இந்த ஜெயிலில் நம்மளை போட்டானுங்க. திருப்பி இந்த மணி ஆட்ட வேண்டிதான். மணியே வாங்கடா பாப் எங்கடா இருக்கீங்க? இங்கே பாருங்க, வந்துட்டான் பாப். விறுவிறுன்னு வராங்க பாப்பு. இவன் பாப்பு இல்லை, பக்கு. இவங்ககிட்ட இந்த சாவி ஆட்டையை போட்டாச்சு. அவனும் ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். நம்ம அப்படியே பொறுமையாக போயிடுவோம். இருங்க காய்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கன்னை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பாப்புன்றவன் எங்கே போனான்னு தெரியல. இந்த பக்கு தான் போயிட்டுருக்கான். இந்த பக்கு இருக்கான் பாருங்க, திடீர்னு நெட்டன் வந்து நம்மளை அடிச்சு விட்ருவோம். நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். பாருங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க பக்கு. பக்கு நில்றா. டிச்சோ, கன் கே இருந்துச்சு காய்ஸ். இந்த சவுண்டுக்கு என்னை பார்த்துட்டான். நீங்கள் பக்குன்னு வைக்கிறா உன்னை பக்குன்னு வாங்கிக்கோடா. என்னடா திருட்டு பையலே, வாங்கிக்கோ. சுட சுட கரண்ட்டு. பக்குன்னு அடிக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை டொக்குன்னு அடிச்சிட்டாங்க காய்ஸ். இருங்க, திருப்பி மணி ஆட்டுவோம். டிங்கு பக்கு சீக்கிரம் வாடா. டொக்கு இந்த பக்கு சீக்கிரம் வா. இருங்க, கோவப்பட்டு வந்துட்டான். இருங்க, அப்படியே ஆட்டையை போட்டுருவோம். இந்த பக்கு இருக்கான் பாருங்க காய்ஸ், போகும்போது ஏதோ இரும்பிட்டு போயிட்டு இருக்கான். அவ்வளோ அவனுக்கு என்ன நோய் இருக்கும் போல். பக்குன்னு வந்து போயிடுவான்னு பார்த்தா இவன் பக்குன்னு நம்மளை பிடிச்சி அடிச்சிட்ருக்காங்க காய்ஸ். இருங்க, நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். ஏன்னா போன வாட்டி இந்த பக்கு நம்மளை ஏமாற்றி அடிச்சிட்டாங்க காய்ஸ். இருங்க, ஏன் போயிருக்கானா? பக்கு போயிட்டாங்க காய்ஸ் நினைக்கிறேன். நம்ம அப்படியே போயிடுவோம். ஐயோ, பக்கு திருப்பியும் பார்த்துட்டாங்க காய்ஸ் நம்மளை. இந்த பக்குக்கு இதே வேலை காய்ஸ். மேலே போகிறான், நம்மளை பார்க்குறான், துரத்துறான். இந்த பாப் எங்கே இருக்கான்னு தெரியல காய்ஸ். திடீர்னு வந்துடுவான் எந்த சைடு போனாலும். இங்கே பாருங்க, இந்த சைடு வந்துட்டான். அடே திருட்டு பையலே, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. அண்ணனும் தம்பி என்னை சேர்ந்து நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கானுங்க காய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடிடலாம். இருங்க, இந்த பாக் பையன் எங்கன்ற வரான்னு தெரில. அவன் எங்கே இருக்கான்னு தெரில காய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே மேலே போயிடலாம். இங்கே வேண்டாம், மேலே ஓடிடலாம். இந்த மேலே தான் அந்த டைமண்ட் இருக்குது. நம்ம அதுவே டைமண்ட் எடுத்துக்கலாம். இந்த டைமண்ட் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம் காய்ஸ். இங்கே திடீர்னு அவனுங்க வரானுங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. இங்கே நின்று பார்ப்போம். அவனுங்க வரலன்னு நினைக்கிறேன் காய்ஸ். கீழே போகலாமா வேணாமா? எனக்கு இன்னும் போவானான்னு தான் தோணுது காய்ஸ். ஏன்னா அந்த பாப்பு பையன் பெரிய சுற்றி வச்சு நம்மளை துரத்திக்கிட்டு இருப்பான். இருங்க, நம்ம பொறுமையாகவே போவோம். இங்கே பாருங்கன்னா அயன் காக் இருக்குது, எடுத்துக்கலாம். இது நம்ம கீழே போயிட்டு வச்சா தான் நம்மளுக்கு ஒரு பொருளே கிடைக்கும் காய்ஸ். இருங்க, எங்கே கீழே போகலாமா வேணாமா? இங்கே நம்ம எதுக்கு பொறுமையாக போய் பார்ப்போம்.
ஏன்னா அவனுங்க எப்பயுமே கீழே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. நம்மக்கிட்ட வேறு எந்த வெப்பனுமே இல்லை. திடீர்னு வந்து நம்மளை அடிச்சிருவானுங்க. இதுக்கு நம்ம பொறுமையாக போகலாம் காய்ஸ். இருங்க, இங்கே பாருங்க காய்ஸ், பாப் நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பாருங்க வந்துட்டுருக்கான். டே பாப் இருக்கியா? டே பாப்பு பாருங்க கைஸ், பாப்பு வந்துட்டுருக்கான். ஓடுற நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம் கைஸ். இருங்க ஃபஸ்ட்டு நம்ம இது கீழே போய் ஒளிஞ்சிக்கலாம். அதெல்லாம் நான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இருங்க கைஸ் பார்க்கலாம். அந்த பாப் போயிட்டானா இல்லையான்னு தெரியல. இந்த சேர் வேறு நடுவில் கிடக்குது. இன்னும் அப்படியே பொறுமையாக போவோம். டே பாப் இருக்கியா? குண்டு பயலே எங்கடா இருக்க? பாப்பை காணும் காய்ஸ். கீழே போயிடலாமா வேணாமான்னு தோணுது எனக்கு வேறு. எங்கே போகலாம்? போயிட்டானா இல்லையான்னு தெரியல காய்ஸ் அவன் வேறு. டே தடி பயலே பக்கு கேரட்டு பாயலாம் தடி பாயலாம் எங்கே போகலான்னு தெரியல காய்ஸ். இருங்க அப்படி பொறுமையாக போகலாம். ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சுட்ருவானுங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்லி மேலே இந்த பாப் வந்துட்டாங்க. திருப்பியும் துரத்துறாங்க காய்ஸ் நம்மளை. நம்ம திருப்பி மேலே போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதான். வேறு காக்வேல் வேறு கீழே வந்துருச்சு. அச்சோ எடுத்துக்கலாம். இருங்க, இது பேர் அயன் காக்வேல்னு சொல்லிட்டேன். நம்ம அப்படியே ஒளிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு. அவ்வளோதான் காய்ஸ், அவனுங்க போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்க்கலாம். வந்தது பப்புன்னு தான் நினைக்கிறேன் காய்ஸ். இருங்க அவனுங்க போயிட்டானுங்க நினைக்கிறேன். இருங்க நம்ம எதுக்கோ பொறுமையாகவே போகலாம். இந்த பாப்பம் பப்பு இருக்கானுங்க பாருங்க காய்ஸ், நம்மளை அடிச்சு விட்ருவானுங்க. திருட்டு பையில எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு நம்மளை அடிச்சிருவானுங்க. எதுக்கும் நம்ம பொறுமையாக தான் போகணும். இருங்க நான் வேறு கீழே போட்டுடுறேன் வேறு எதனா ஒரு பொருளை வேறு. இருங்க எங்கே இருக்கானுன்னு தெரியல. ஓடிடலாம். திச்சு நம்மளை யாரோ பார்த்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சோத்துறானுங்க. நான் யாருன்னு தான் தெரியல. போயிட்டானுங்க. சவுண்டு நின்றுச்சு. போயிட்டுருப்பானுங்க நினைக்கிறேன். இருங்க நம்ம அப்படியே போவோம். அந்த கேஸ் சிலிண்டர் தான் இருக்குது. இங்கே என்ன இருக்காங்களா? ஐயோ பாப் வந்துட்டான் காய்ஸ். சொல்லி வாய்மூல அந்த பாப் வந்துட்டான். அப்போ நம்மளை பக் தான் பார்த்துருப்பான் போல். மேலே இருந்திருப்பான் போல் பக்கு. பாப் வாடா குண்டு பையில இஞ்சா பிடிச்சி படுறான் என்ன. இங்கே பாருங்க காய்ஸ், யாருமே காணும். ஆனால் பக்கு வரான் காய்ஸ். இப்படி இவன் மேலே வந்தான்? மேலே தான் இருந்தான் காய்ஸ். கீழே போயிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே சவுண்டு கேட்டு கீழே போயிருப்பான் போல். இங்கே நம்ம அப்படியே ஓடிடுவோம். கீழே போயிடலாமா இல்லை மேலே இருக்கலாமா? கீழே போயிடலான்னு தான் தோணுது. எங்க பேசாமல் கீழே போயிடுவோம். ஏன்னா இங்கே தான் நான் கன்று போட்டு வச்சுருந்தேன். இந்த குரூப் கன்று இந்த காக்வேலில் இப்படி போட்டுட்டு இந்த கன்னை எடுத்துக்கலாம். இருங்க கைஸ், இந்த கன்னை எடுத்துக்கிட்டு இவனுங்களுக்கு இருக்குது பாருங்க கைஸ். இன்றைக்கி மறுநாடி நான் கொடுக்க போகிறேன். கிராண்ட்பாவோட இப்போ இவனுங்களுக்கு வெறி கொண்டு அடிக்க போகிறேன் இவனுங்களை. டேய் பாப் எங்கடா இருக்கீங்க? வாங்கடா திருட்டு பசங்களா. எங்கடா இருக்கீங்க? டேய் பக் இங்கே பாருங்க, பக் வந்துட்டான். என்னையாடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ பாருங்க அடிச்சடியில் இந்த குண்டன் எப்படி படுத்து கிடக்குறான் பாப் குண்டன். சரி அவனை அப்படியே விட்டுட்டு நம்ம மேலே போய் எதனா எடுக்கலாம். இருங்க, இல்லை ஒரு புல்லட் தான் இருக்குது. இந்த ஒரு புல்லட் வச்சு மேலே ஒரு பொருள் இருக்கும், அதை நம்ம தள்ளி விடலாம். இருங்க நம்ம அப்படியே பொறுமையாக தள்ளுவோம். ஒரே அடி. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் சுவிட்சு தான் காய்ஸ் இருக்குது. இந்த டைமண்டை போட்டுட்டு இந்த சுவிட்சை எடுத்துக்கலாம். இந்த சுவிட்ச் வச்சு நம்ம ஒன்று பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ ஒரு புது விதமான மேஜிக் டோர் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் மேஜிக் டோரு. இந்த சுவிட்சை இங்கே வச்சுட்டு இருங்க, ஃபஸ்ட்டு இந்த காக்வேல் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சுவிட்ச் அமுத்தலாம். இந்த சுவிட்ச் இப்படி அமுத்தினீங்கன்னா இப்போ பாருங்கள் பழுப்பு மாதிரி இருந்தது ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படியே இதில் போய் நம்ம நின்றுக்கணும். நம்மளோட புது ரூமுக்கே அது கொண்டு போகுதுங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ், ரூமுக்கு வந்துட்டோமா? காக்வேலில் கீழே போட்டேன். இது எதுவுமே இல்லை இந்த பீரோவில். காக்வேல் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல காக்வேலை வச்சுட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். இது அப்படியே ரொட்டேட் ஆகி வெளியே வந்துடுச்சு. இந்த ரூமுக்கு போயிட்டு இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும். இதை அனுப்புனீங்கன்னா ஒரு சவுண்டு வந்து இதை வருதுங்க. பார்த்தீங்கன்னா ஹேண்ட்வீல் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம தான் ட்ரைனேஜை இது பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த காயினே கிடைக்கும் காய்ஸ். இருங்க அப்படியே நம்ம ஜெயிலில் இருந்தோம் பார்த்திங்களா, அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் ஒரு இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மேலே ஓடிடலாம் வேகமாக. ஏன்னா டைம் இல்லை காய்ஸ். இந்த பக்கும் நம்மளை விட மாட்டானுங்க, அடிச்சுட்டே இருப்பானுங்க. என்கிட்ட வேறு அந்த கன்னில் புல்லட் வந்து இந்த 4 புல்லட் தான் இருக்குது. இதுக்கு மேலே புல்லட் இல்லை காய்ஸ் நினைக்கிறேன். பாம்பு கூட தேர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம அப்படியே கீழே போய் தேடுவோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த கட்டை. ஏன்னா இப்போ நம்ம ஒன்றே தான் எடுக்கணும். அந்த பெயிண்டிங் தான் காய்ஸ் எடுக்கணும், மோனலிசா பெயிண்டிங். இப்போ அது மேலே இருக்குது. அதை எடுக்கணுன்னா நம்ம மேலே போகணுமா கீழே போகணுமா? இருங்க, அதுக்கு முன்னாடி இந்த பாப்பையும் பக்கையும் நம்ம ஒரு வழி பண்ணிவிடுவோம். எங்கடா இருக்க பக் திருட்டு பசங்களா, வெளியே வாங்கடா. திருட்டு பசங்களா எங்கடா இருக்கீங்க? பக் நீங்கள் அவனை சவுண்டு போட்டு வர வைப்போம். பப் எங்கடா இருக்கீங்க? பாருங்க பாப் பண்ணிட்டான்.
டேய் திருட்டு பையலே எங்கடா எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எம்மாடி என்னையே சுட்டுட்டான். டேய் அண்ணா எங்கடா இருக்க, சீக்கிரம் வாடா. அச்சோ கன் வர கீழே வந்துச்சுங்க, இந்த பாப் வர வந்துட்டான். டேய் திருட்டு பையலே, ஐயோ. அவ்வளோதான் காய்ஸ், இந்த 2 பேர் கதையும் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது தான் பாக்கி. இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போகிறதா இல்லை இந்த சைடு போவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வருவோம் காய்ஸ். ஏன்னா அந்த டோர் கரண்ட் டோரு, அதை தொட்டால் நம்மளுக்கு ஷாக் அடிச்சிடும். இருங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த பாப்பும் திருப்பியும் வந்துடுவாங்க. என்கிட்ட வேறு 2 புல்லட் தான் இருக்குது. அதை வச்சு இவனுங்களை திருப்பியும் மரணாடி அடிக்கணும். பாருங்க ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. பாருங்க ஒன்றுமே தெரில காய்ஸ் சுத்தமாக எனக்கு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இருங்க நம்ம அப்படியே போயிடுவோம். மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன் காய்ஸ், ஏன்னா மேலே தான் இருக்குது அந்த டோரு. இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம கன்னையும் கூட எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படியே இந்த பாப் அப் பண்ணிட்டானா அவனுங்களை மேலேருந்தே நம்ம சுட்டலாம். இருங்க நம்ம அப்படியே வந்துட்டேன் மேலே. இது இருக்குது பாருங்கள் அந்த எலக்ட்ரிக் டோரு. இது வழியாக அப்படியே வந்துட்டு காய்ஸ் அப்படியே பொறுமையாக போகணும். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணும் போதே கீழே வந்துட்டேன். அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுனாவே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துருந்துடலாம் அந்த இதுவை. நம்ம அப்படியே பொறுமையாக தாண்டுவோம். சிச்சோ கன்று வர கீழே போட்டேன் காய்ஸ் நான். எனக்கு அப்படியே பொறுமையாக தாண்டுவோம். அப்படி ஒரு ஜம்ப்பு லெவலில் கீழே விழுந்துருப்பேன். இருக்கிறதுலே கஷ்டமான ஜம்பிங் இதுதான் காய்ஸ். இது வந்து ரொம்ப வாட்டி நான் கீழே வந்துட்டேன் நிறைய வாட்டி. எனக்கு அப்படியே பொறுமையாக தாண்டுவோம். ஒரே ஜம்ப்பு அப்படியே தாண்டிட்டேன் காய்ஸ். இருங்க அப்படியே நம்ம உட்காந்துட்டு பொறுமையாக போகலாம். ஏன்னா இங்கேருந்து கீழே வந்துட்டுனா கதை முடிஞ்சது. ஒரேடியாக நம்ம சோழியை முடிச்சிடுவானுங்க. இந்த பலகையை இங்கே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நவரணும். அவ்வளோதான், நம்ம பொறுமையாக நவந்துட்டோம். இப்போ அப்படியே வந்து இந்த இது வச்சு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம நெட்டெல்லாம் கட்டிடலாம். 1 கழட்டியாச்சு, இங்கே 2வது, அப்படி இங்கே 3வதும் கழட்டியாச்சு, 4வதையும் கழட்டிட்டு அந்த டோர் கீழே வந்துடும். நம்ம அப்படியே இந்த பைண்டிங்கை எடுத்துடலாம். இது மோனோலிசா பைண்டிங். இதை எடுத்து நம்ம அப்படியே போயிடலாம். இருங்க காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வர வந்துச்சு. திருப்பி நம்ம ஜம்ப் பண்ணோம். ஒரு ஜம்ப் பண்ணிட்டோம். இந்த பெயிண்டிங்கை நம்ம கீழே போட்டுருவோம். அப்புறமா எடுத்துக்கலாம். பாப் பண்ணிட்டானுங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், பாப் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கான். டேய் பாப் எங்கடா போகிற, நில்றா டேய் உண்டு பயலே. சரி கைஸ் அவன் போயிட்டான். நம்ம தாண்டுவோம். அப்படியே இருங்க சைடில் அப்படியே வந்து கீழே குதிச்சிடலாம். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு கன் எடுத்துடலாம். இருங்க காய்ஸ், கன் எடுத்துருவோம். அவ்வளோதான், கன் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கீழே போயிடலாம். ஏன்னா இந்த பாப் பக்கி நம்ம திருப்பி சுட போகிறோம். ஏய் பாப் எங்கடா இருக்கீங்க திருட்டு பசங்களா? இன்றைக்கி நாங்கள் வீட்டை விட்டு போட போகிறோம்டா. திருட்டு பையலே எங்க வீட்டுல இருந்து எதையும் ஆட்டிய போட்டு போவாதரா. ஐயோ என்ன சுட்டுட்டான். டே அண்ணா எங்கடா இருக்க, வாடா, நம்ம வீட்டுல இருந்தா ஓட பாக்குறான். ஏ தம்பி விட மாட்டேனா, என் தம்பியை சுட்டுட்டியா? ஐயோ என்னையே சுட்டுட்டான். அவ்வளோதான் காய்ஸ், இந்த பாப் கதை முடிஞ்சிச்சு. நீ நம்ம அப்படியே ஓட போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த காயின் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த கோல்டன் காயின் தொருக்கு பாருங்கள். இந்த காயினை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியது தான். இதோட நம்ம பார்ட் 2ல் சந்திக்கிறேன். பார்ட் 2 வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்ட் 2 போடுவேன். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா கிராணியும் கிராண்ட்பாவும் வேணுமான்னு சொல்லுங்கள். கிராணியும் கிராண்ட்பாவும் போட்டுடலாம். இந்த ரெட் கீ வச்சு இந்த டோரை திறந்துடுவோம். திறந்துட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த அயன் டிஸ்கை வச்சு இங்கே போட்டிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் காய்ஸ், இங்கேருந்து நம்ம ஓட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். அவ்வளோதான், நம்ம ஓட போகிறோம். பார்ட் 2 சந்திக்கிறேன். டே பாப் வரட்டாடா, பார்ட் 2 பார்க்கலாம். பாய் பாய். டே தம்பி குண்டு பயல, உன்னால தானே அவன் ஓடி போயிட்டான், வாங்கிக்கோடா. டே அண்ணா என்னையே அடிக்கிறியா? என் சுற்றி அடிய பாரு, வாங்கிக்கோ.